வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று 5/1/2024 மார்கழி 20. இன்றைக்கான வானிலை அமைப்பு தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சார்ந்து நீடிக்கும். காற்று சுழற்சியினுடைய அமைவிடம் அடுத்த கட்ட நகர்வுகள் அரபிக்கடலில் கேரள நிலப்பகுதி ஒட்டி நீடிக்கும். காற்று சுழற்சியினுடைய அடுத்த கட்ட அமைவிடம் நகர்வுகள் இவை இரண்டின் நகர்வு மற்றும் உயரழுத்த சுழற்சியினுடைய வடக்கு நோக்கிய நகர்வின் விளைவாக எதிர்நோக்கப்படும் இன்று தொடங்கிய மழைப்பொழிவு. இதன் தீவிரம் வரும் நாட்களில் எவ்வாறு இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பில் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு காற்று சுழற்சிகள் குறைவெடுத்த சுழற்சிகளாக தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சார்ந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கும் காற்று சுழற்சி குறைவழுத்த சுழற்சியாகவும், கேரள நிலப்பகுதியை ஒட்டி அரபிக்கடலில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி குறைவழுத்த சுழற்சியாகவும், இந்திய நிலப்பகுதியின் அதாவது ஆந்திரா மற்றும் வடக்கு கர்நாடகா வரை கிட்டத்தட்ட இந்திய நிலப்பகுதியினுடைய 70% பகுதியை ஆக்கிரமித்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்த சுழற்சி தற்போதைய நிலையில் சற்றே வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. மேலும் நெல்லூர் மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட வங்கக்கடல் பகுதி சார்ந்து கீழடுக்கில் மற்றும் மேலடுக்கு வரை நீடிக்கக்கூடிய ஒரு சுழற்சியின் காரணமாக கிழக்கு காற்று அதனூடே உள்ளீர்க்கப்பட்டு சென்னை திருவள்ளூர் தொடங்கி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழி கிழக்கு காற்று தற்போது முதலே உள்நுழைய தொடங்கியுள்ளது. எனவே இந்த கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், இதர தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை கிழக்கு கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளெல்லாம் மேகமூட்டமான வானிலை தற்போது நிலவக்கூடும். ஆங்காங்கே சிற்சில இடங்களில் லேசான தூறல் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தோன்றி மறையக்கூடிய நிலை தற்போதைய வானிலை அமைப்பால் ஏற்பட்டுள்ளது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என பார்க்கும்போது, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக தென்மேற்கு வங்கக்கடல் இதனை ஒட்டி நிலவக்கூடிய காற்று சுழற்சி சற்றே வடமேற்கு மேற்கில் அதிகபட்சமாக மேற்கு திசையில் மெல்ல நகரக்கூடும். அதே நேரத்தில் அரபிக்கடல் சுழற்சி சற்று வலுவடைந்து வடக்கு நோக்கி நகரக்கூடிய அளவும் மெல்ல நகரக்கூடிய நிலை இருக்கிறது. இதன் காரணமாக ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளில் இன்று தொடங்கி மழைப்பொழிவு சற்று வலுவுடன் மேற்கு பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வலுவுடன் காணப்படும். மற்றும் இதர பகுதிகளிலையும், இந்த மாவட்டங்களினுடைய இதர பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று தொடங்கி வரக்கூடிய 9ஆம் தேதி வரை ஆங்காங்கே நீடிக்கக்கூடும். சுழற்சியினுடைய அமைவிடங்கள் சற்றே விலகி இந்த மழைப்பொழிவை ஏற்படுத்தும். விலகி அல்லது நகர்ந்து இந்த மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது கீழ்திசை காற்றினுடைய போக்குவரத்திற்கு உகந்த வானிலை சூழலை ஏற்படுத்தி வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் வழி கிழக்கு காற்று பயணித்து உள் மாவட்டங்களில் தீவிர மழைப்பொழிவை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்த இருக்கிறது. இன்றை விட நாளை சற்று மேம்படும் மழைப்பொழிவினுடைய தீவிரம். அது கடலோர மாவட்டங்கள்லையும் சரி, உள் மாவட்டங்கள்லையும், மத்திய மேற்கு மாவட்டங்கள்லையும், தெற்கு உள் மாவட்டங்கள்லையும், தென் கடைகோடி மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு இன்று ஆங்காங்கே ஏற்பட்டு நாளை வலுவடையக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் 7, 8 இந்த 9 இந்த தேதிகளில் வடக்கு மாவட்டங்களுக்கும்
ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அதே போல வடக்கு உள் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கும் மழை பரவலுக்கும், சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழை பரவல் ஏற்பட 7, 8, 9 தேதிகளில் வாய்ப்புகள் உள்ளன. ஆங்காங்கே சற்று வலுவான மழை பொழிவிற்கும் உள் மாவட்ட பகுதிகளிலையும் மத்திய மேற்கு மாவட்டங்களிலையும், மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று தொடங்கிய மழை பரவல் குறிப்பிட்ட அந்த ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், கோவை மாவட்டத்தினுடைய அநேக மேற்கு பகுதிகள், தெற்கு பகுதியில் சற்று வலுவான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கும், மேற்கு பகுதிகளிலையும் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு இன்று தொடங்கி வாய்ப்புகள் இருக்கலாம். நாளை சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், பழனி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு நாளை தொடங்கி நாளை மறுநாள் 8ஆம் தேதி வரை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தேனி மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளில் இன்று தொடங்கிய நேற்று முதலே நல்ல மழைப்பொழிவு மேற்கு பகுதிகளில் ஏற்பட்டு வருகிறது. இது இன்று நீடிக்கக்கூடும். நாளை மறுநாள் வரை இந்த மழைப்பொழிவு தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படலாம். இதர தென் கடலோர மாவட்டங்களில், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், கிழக்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் இன்று தொடங்கி அங்காங்கே தூறல் மழை பொழிவிற்கும், நாளை சற்று வலுவான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மாவட்டங்களின் உள்பகுதிகளில் இன்றும் ஆங்காங்கே இன்று தொடங்கி மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. மதுரை, விருதுநகர் இந்த மதுரை, விருதுநகர், தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் நாளை முதல் சற்று கூடுதல் மழை பொழிவிற்கும் 8, 9 தேதிகளில் தென் மாவட்டங்களில், அதாவது மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று வலுவான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பின்னடையும் பருவமழை தென் மாவட்டங்களில் தீவிரமடைந்து விலகக்கூடிய சூழலே தற்போதைய வானிலை அமைப்பால் நாம் உணர முடிகிறது. அதாவது பின்னடையும் அல்லது விலகும் வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களில் சற்று தீவிரத்தை காட்டி விலகக்கூடும் என்ற நிலை தற்போதைய வானிலை அமைப்பால் அனுமானிக்க முடிகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தான மற்றொரு விளக்கத்தில் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.